இந்தியாவில் மறக்க முடியாத 2 பெண்மணிகள். ஒருத்தர் பார்த்திங்கன்னா பாரத பிரதமர் இந்திரா காந்தி, இன்னொருத்தர் மறைந்த முதல்வர் திரு ஜெயலலிதா அவர்கள். இவங்க 2 பேரையும் இந்தியாவை எப்போதும் மறக்காது, தமிழ்நாடு எப்போதும் மறக்காது. இந்த நேரத்தில் இன்றைய நாளில் ஜெயலலிதா அம்மையாரை பற்றி நான் நினைவு கூற விரும்புகிறேன். ஏன்னு தெரியல, இன்றைக்கி திடீர்னு அவங்கள பற்றி பேசணும் அப்படின்னு தோணுது. அவங்களுடைய அந்த ஆளுமை திறமை, பெண் சிங்கம். அவங்க நடந்து திரும்பி பார்த்தா அடுத்த நாள் காலையில் ஒரு மாவட்ட செயலாளர் பதவியில் இருக்க மாட்டார், அல்லது காலையில் செய்தி பார்க்குறப்ப தான் அவர் அடிப்படை தொண்டையில் இருக்கிறாரா இல்லை அப்படின்னே தெரியும். அந்த அளவுக்கு சாட்டை வர கையில் வச்சுட்டு இருந்த ஒரு பெரிய தலைவி. எல்லாருமே காலில் விழுந்து வணங்குற அளவுக்கு ஒரு தெய்வமாக பார்த்துட்டு இருந்த ஒரு சிறந்த ஒரு தலைவியாக இருந்தாங்க. புரட்சி தலைவி ஜெயலலிதாவாக இருந்தவங்க கடைசியில் புரட்சி தலைவி அம்மா அப்படின்னு எல்லோரும் சொல்கிற அளவுக்கு ஆயிட்டாங்க. மற்றவங்க தான் அம்மான்னு சொன்னாங்க, அவங்க ஒன்றும் அவங்க அம்மான்னு சொல்லலை. ஸோ ஜெயலலிதா அவர்கள் மேலே பெரிய தவறுகள்லாம் இருக்கலாம், இருந்தாலும் அந்த ஆளுமை சக்தி இருக்குது பாருங்கள், அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பவர். கையில் சாட்டவார், அந்த சாட்டவார் அவங்க நினச்சா வீசுவாங்க, சில நேரத்தில் சுருட்டி பிடிச்சிக்குவாங்க. சில நேரத்தில் அவங்க எடுக்கக்கூடிய டிசிஷன், சென்ட்ரல் கவர்மெண்ட்டை அந்த ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்கக்கூடிய ஒரு தைரியம், இந்த மாதிரி பல ஒரு கட்ஸான அதுவும் லேடி சட்டசபையில் அவங்கள அவமானப்படுத்தினப்ப ஒரு சபதம் எடுத்து மறுபடியும் அதே சட்டசபைக்குள்ள முதலமைச்சராக கடைசி வரைக்கும் முதலமைச்சராக இருந்து போனது. எம்ஜிஆர் மாதிரி, எம்ஜிஆர் கடைசி வரைக்கும் முதலமைச்சராக இருந்து தான் இறந்து போனார். ஜெயலலிதா அவர்களும் கடைசி வரைக்கும் முதலமைச்சராக இருந்து தான் இறந்து போனாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்கள யாருமே வீழ்த்தவே முடியாது அப்படிங்கிற ஒரு சிறந்த பெண்மணி அப்படின்னா ஜெயலலிதா அவர் தான். ஸோ ஏடிஎம்கே கட்சி சார்பாக இந்த கருத்துக்களை யாரும் எடுத்துக்க வேண்டாம். ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு சிறந்த ஆளுமை சக்தி, ஒரு சிறந்த கட்டுப்பாடு, ஒரு கட்சினா ஒரு கட்டுப்பாடுக்குள்ளே வச்சுருக்கணும். இப்போ இன்றைக்கி இருக்கிற கட்சியிலெல்லாம் பார்த்திங்கன்னா தலைவர் ஒன்றை பேசுகிறாரு, துணைத் தலைவர் ஒன்றை பேசுகிறாரு, தலைவருக்கு தெரியாமையே சில தொண்டர்கள் போகிறாங்க வர்றாங்க. ஸோ அதையெல்லாம் நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்குறோம். ஆனால் அன்றைக்கி அப்படி இல்லை. ஒரு சிங்கிள் லேடி, அவங்களுக்கு தெரியாமல் எதையுமே பண்ண முடியாது. ஒரு அமைச்சர் ஒரு அறிக்கை விட முடியாது, ஒரு மாவட்ட செயலாளர் ஒன்று பேசிட முடியாது, பேசுனா அடுத்த நாள் அவங்க காலி. ஸோ அந்த மாதிரி ஒரு தலைவி வாழ்ந்த காலத்தில் அன்னைக்கு பெண்களுக்காக அவங்க எவ்வளோ பண்ணியிருக்காங்க தெரியுங்களா? முதல்ல பார்த்திங்கன்னா தொட்டில் குழந்தை அவங்க பண்ணது, பெண்களுக்கான பாதுகாப்பு, நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க. அம்மா உணவகம், அது பார்த்திங்கன்னா ஒரு மேயர் ஒருத்தனால் கொண்டு அது சிறப்பாக பண்ணாங்க. ஸோ இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடந்த எத்தனையோ நிகழ்ச்சிகள், கேவலமான நிகழ்ச்சிகளாக நடந்துட்டுருக்கிற இந்த நாளில் ஒரு தலைவி, ஒரு பெண் அந்த தமிழ்நாட்டை எப்படி வச்சுருந்தாரு அப்படின்ட்டு எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்க. மறுபடியும் ஒரு அப்டேட்டில் சந்திக்கும் வரை பாய்.